பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:13 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கலாம். உங்களுக்காக பரிதபிக்கவோ, இல்ல உங்களுக்காக வேண்டிக் கொள்ளவோ, இல்ல உங்கள் மேல இரக்கமா இருக்கவோ, உங்கள் உற்றார் உறவினர்கள் தூரமா இருக்கலாம். இங்க பாருங்க, வேதத்துல சொல்லி இருக்குது, ஒரு 100க்கு அதிபதியானவன் அந்த வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, இயேசு கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவது, நீ போகலாம் என்று சொல்லும் பொழுது அந்த நாளிகையிலே தானே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். பாருங்க தேவ பிள்ளையில, நமக்கு யாரை கொண்டும் ஒரு மனுஷ தெய்வம் உண்டு பண்ணுவார் ஆண்டவர். நம்ம உற்றார் உறவினரை கொண்டுதான் செய்யணும்.